சதுரவட்ட பாரமலை வெட்டில வந்த குழந்தைய பாட்டு பாட்டியும் மண்ணான மண்ணாத்தியும் எடுத்து வளர்த்துறாங்க. சிங்கப்பால் கள்ளிப்பால் புலிப்பால் கொடுத்து சேம்பரமா ஆக்ரோஷ கோபத்தோட வளர்த்துறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து 5 வயது எது சேம்பு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தை சபைக்கு வரவங்க. என் பேரோ சேம பெருமாள், வானூர்பட்டினம் முத்து பேச்சு முத்துப்பாட்டன் என் தாய் தந்தைகள். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். என் அண்ணன் ஒரு வாலியவன். என் அண்ணன் பெயர் வாலி. உண்மைதான். இருந்தாலும் அண்ணன் நானும் பந்து விளையாடணும். என்ன வயசு? 5 வயது. எங்க அண்ணன் அழைத்து வா. சேம பெருமாள் அண்ணன் வாலி அழைக்க வாலி சபைக்கு வருவதுக்காக. சொல்லாவிட்டால் எனக்கு எதுவும் தெரியாது. என் பெயரோ வாலி. உன்னை பெற்ற தாய் தந்தை யார்? இப்படி என் பெயரோ வாலியாக இருந்தாலும் என் நாடு ஒடியா வாலிபுத்தூர். ஆமாம், வாலிபுத்தூர் உங்க நாடு. ஆமாம், உன் பேர் வாலி. ஆமாம், தாய் தந்தை என் பெயரோ வாலியாக இருந்தாலும் வாலியை பெற்ற தாயார் யாரு?
நான் என்ன என் தந்தையோ முத்துப்பாட்டன் முத்துப்பேச்சி முத்து பேச்சு நீங்க வாடி ஒரு நிமிஷம் பண்ணீங்களா இல்ல உடன்பிறப்பு யாராவது இருக்காங்களா? இப்படி எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான் சேமன் தம்பிக்கிறான். சரி அதனால இந்த விரும்பாக என் தந்தைக்காரன் உண்டு இருவருடைய பாதங்களுக்கு மலர்களுக்கு வைத்து இதனுடைய பாதலை படினே நம்ம படினே நலமனுங்க வாழ்ந்திருப்பாயப்பா. சரி இந்த சேம நல்ல காட்டுல இருக்கிறத மிருகத்தோடைய பாலெல்லாம் குடிச்சு நல்லா இருக்கிறான். ஆமாங்க. இவன் பாரு பூளை குடிச்சு விட்டு பூளை கண்ணு தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ஆமாங்க. இவன் பொசுக்கு பொசுக்குன்னு முழிக்கிறான். அதனால என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவனுக்கு அவனுக்கு சண்டை வந்துட்டா அவன் என்ன இருந்தாலும் அவன் வளர்த்தன பிள்ளைத்தான். நம்மளுக்கு பெத்த பிள்ளைத்தான் முக்கியம். நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்றது? அதனால நான் காணகத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம பையனுக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கறேன். எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? சண்டை பயிற்சி வில்வித்தை கதாயுதம் மல்யுத்தம் எல்லாமே தெரியும். நானு இவன் பையனை காணகத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க விளையாட்டு எல்லாம் வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர்றேன். நீ அவனை பாத்துக்க. இப்பொழுது உனக்கு எல்லாம் கத்து கொடுக்க போறேன். வா போகலாம். ஆயுத பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கதை பயிற்சி அனைத்துமே கதை பயிற்சி எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாப்பா காணத்துக்கு போகலாம். முதல்ல கத்தி சண்டை கத்தி ஆயுதம். ஆமா அப்ப எப்படி போடணும் அப்படியே போடணும். அடுத்தது மல்யுத்தம். மல்யுத்தம்னா நல்ல குத்துரு சண்டை பண்றது. சரியா? போடு. அடுத்தது பந்தாட்டம். சரி எதை பற்றி எல்லாம் முடிஞ்சு பந்து விளையாடுறது திறமை. பந்து விளையாடுற திறமை. நான் தூக்கி போடுறது நீ பிடிக்கணும். நீ தூக்கி போடுறது நான் பிடிக்கணும். போடு. தாயே கண்ணே என்றுமில்லாமல் இன்று அண்டமே கிடுகிடுக்குது, ஆகாயமே தத்தளிக்குது, பூமியே கிடுகிடுக்குது, பூலோகமே தத்தளிக்கிறது. இந்த ஓசை, இந்த அதிர்வு இன்று நம்ம பர்ணசாலை அருகில் வரக்கூடிய காரணம் என்னம்மா? கண்மணி பக்கத்து வீதியில நோம்பு விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஓஹோ. அதனால அங்க பட்டாசு வெடிக்கிறாங்க, பானை வெடி வெடிக்கிறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சத்தம் தான் நம்ம ஓசை அப்படி கேட்கிறது. பக்கத்து வீதியிலயா? நம்ம கரியகாலி அம்மனுக்கு இல்லையா? என்ன சத்தம் அது? சாமி. அதனால பாரு பந்து விளையாண்டு இருக்கிறாங்க. யாரு?
அண்ணனும் அப்பனும் பந்து விளையாடி இருக்கிறாங்க. ஓ, நம்ம பர்ணசாலை குடிச்சிக்கு அருகாயில் கானகத்திலே பந்து விளையாடு. ஓஹோ, அப்ப அண்ணனுக்கு வித்த கத்து கொடுக்குறாரு. அப்ப நானும் பந்து அடிக்கிறேன். குடு 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 குடு. அதான் 2 குண்டு 2 பந்து வச்சுக்கிற பாரு. தம்பி, இந்த 2 பந்து உங்க அப்பனுக்கு சொந்தம். இதெல்லாம் உங்க அம்மா உனக்கு கட்டி கொடுக்க முடியாது. வேணா சூரிக்கு தெரிஞ்சு அர்த்தாட்டா. குடு 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 குடு. இதான் உங்க பந்து இல்லாத நான் எப்பறம் ஏறிக்கும். அம்மா குடுமா குடு 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 குடு. அவசரப்படாதே. உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. அதனால சரி, என்ன வேணும் உனக்கு? பந்து வேணும். பந்து வேணும். அண்ணனும் அப்பனும் ஜோதிக்கு சம்பாரிச்சா நான் ஜாத்துக்காவது சம்பாதிக்கணும்ல. எனக்கு பந்து கொடு, நானும் போய் அவங்களோட அடிக்கிறேன். குடுமா என்னமா முடிக்கிற? அந்த நாள் தேவர்கள் வந்து விளையாடி விட்டு போட்டு போன நம்ம உன்னுடைய குடிசைக்கு பக்கத்துல ஆமா இருக்குதுல்லவா? ஏன்னா பந்து கேக்குறேன். சரி, பந்து இல்ல. ஏண்டா அண்ணா மூட்ல என்ன இருக்கும்? அண்ணா மூட்ல கலர் தான் இருக்கும். சின்ன பையன், அறியாத சிறுபிள்ளை. சரி, அதனால உங்க அப்பனுக்கும் உங்க அண்ணனுக்கு தெரியாம நம்ம குடிசுக்குள்ள வளர்த்தி வச்சிருக்கிறேன். சரி அம்மா, நான் போய் பாட்டு வரேன். பந்து பின்னாடி வணக்கம். பந்து பின்னாடி தந்தையே, இங்க என்ன பண்ற? போய் அம்மா கூட விளையாடிட்டு. அப்பா, தாயுடன் விளையாடு கொண்டிருந்தேன். அறந்த கானகத்திலே அதிர்வு ஓசை வந்தது. அண்டமே கிடுகிடுங்குது, ஆகாயம் தத்தளிக்குது, பூமியே கிடுகிடுங்குது, பூலோகம் தத்தளிக்கிறது. அப்படின்னா என்ன என்று தாயிடம் கேட்டேன். அப்பனும் அண்ணனும் பந்து வித்தை பழகி கொண்டிருக்கிறாங்க. எப்ப எனக்கும் அடிச்சு பழகி கொடுப்பா. எப்ப எனக்கும் அடிச்சு பழகி கொடுப்பா. நீயே தெரிஞ்சு அடிச்சுக்கணும். இல்லப்பா, நீ முன்ன அடிச்சு பழகி கொடுப்பா. அப்பா அடிச்சு காட்ட கூடாது. எப்ப நீ அடிச்சு அண்ணனை மட்டும் பழகி கொடுல. அப்ப நானும் உன் பையன் தானே, நான் தானே சின்ன பையன், எனக்கு அடிச்சு பழகி கொடுப்போம். கொஞ்சோண்டு பசங்கிட்ட போனா தாண்டா அது எப்படி புடிச்சு அடிக்கிறாங்கன்னு அதை பார்த்து அடிக்க முடியும். நீ தான் முன்ன அடிச்சு பழகி கொடுக்கணும். அது எப்படி பிடிக்கணும்னா பச்சை சட்டி வளங்காலோட கழிச்சு சட்டியோட வர்றியா? கழிச்சு விட்டு தேங்காய் சொல் போட்டுக்கணும். சொல் போட்டு அப்புறம் அந்த அடி வேட கேட்ட இல்லப்பா, பந்து அடிச்சு பழகி விடுனாய். அடிச்சு பழகி கொடுங்க. உண்மைதான். நீ என்ன பந்து கொண்டுட்டு வந்திருப்பியாட்டு? ஆமா, கொண்டு வந்திருக்கிறேன். இது நம்ம குடிசைக்கு பின்னாடி இந்த கல்லு இல்ல, பெரிய பாறை, வட்டப்பாறை, பெரிய பாறை. அதுதான் தாய் சொன்னா. அன்னைக்கு தேவர்கள் எல்லாம் விளையாண்டுட்டு போட்டுட்டு போனது அது பெரிய பாறை ஆகி போச்சு. உண்மைதான். அதையே தூக்கிட்டு வந்துக்கிறியா? அப்பா, இதோ சிறுபாளர்கள், அறியாத பிள்ளைகள், அண்ணனும் நானும் பந்து விளையாடுறோம். நீங்க கானகம் சென்று கரடி பால், சிங்கப்பால், பால், ஆனப்பால் கொண்டு வாங்க. விளையாண்டுகிட்டு இருக்கு. அண்ணன் சொல்லிட்டு போய் அடிச்சு போறோம். ரொம்ப மோசம். அவன் தம்பியா தானால விடாத. எதுக்கு அவங்க நீ உஷாராத இரு. நான் சொல்லி கொடுத்ததால நல்ல பலமா கத்துக்க, ஞாபகப்படுத்திக்க. விளையாடிட்டு இருக்கு. வர்றான். இதோ இருவரும் பந்து விளையாடுவோம். எப்படி எடுத்து அடிக்கும் பந்து அது 8 பனை உயரம். 8 பனை உயரத்திற்கு 2 மலமே கம்மி. ஓங்கி அடிக்கும் பந்து 9 பனை உயரம். 9 பனை உயரத்திற்கு 3 மலமே கம்மி. பார்த்து அடிக்கும் பந்து 10 பனை உயரம். 10 பனை உயரத்திற்கு
4 முழ கம்பி. இவ்வளவு உயரம் நீ அடிச்சிருக்கிற. ஆமா. அண்ணா வாலி, ஏய், உன் வீரத்தை பற்றி நான் மிகவும் மெச்சுகிறேன். சபாஷ். எப்படி அண்ணன் நீ அடித்து விட்டாய். தம்பி இப்ப நான் அடிக்கிறேன். நான் அடிக்கிற பந்து எவ்வளவு உயரம் போகுது பாரு. ஏய், அண்ணா என்ன மிஞ்சி நீ அடிக்கிறாயா? உண்மைதான். ஏய், ஏமா அண்ணா வந்து என்ன மிஞ்சி அடிச்சிருக்க? என்னுடைய பிராகி என்ன தெரியுமா? வாலியோட பேரை கேட்டா கேளு மனசியாமா. வாலியை பத்தி என்ன நினைக்கிறேன்? வாலியோட பேர் சொல்ல வையம் மேல கிட்ட 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 அதனால விருது பெற்றேன். வலது காலில் விருது பெற்றவன். ஆமா. என்னுடன் பந்தடிப்பதற்கு நீ சரியான வேணா. நீ ஆறு. நீ எனக்கு தகுதியா? ஆறா டேய், உன்னை பார்த்தா உன்னை யார் தெரியுமா? நாட்டக்காரு வாடாளக்கா. நாத்த கருவாடு விக்கும் கைனால நல்ல சுகம் கண்டா என் தாய். தாய் தந்தையால உனக்கு தலையெல்லாம் ரெக்க. ஆமா. இது ரெக்கை அவனுக்கு. நாத்த கருவாடு விக்கும் கைனால நல்ல சுகம் கண்டா என் தாய் தந்தையால. மூத்த கருவாடு விக்கும் கைனால உள்ள சுகம் கண்டா என் தாய் தந்தையால. நீ ஆத்துல வந்தவன்டா, சேத்துல வந்தவன்டா, செம்படிச்சு மாவன், தண்ணியில வந்தவன்டா. யார் தப்படி பிள்ளை? ஏய் வண்ணாமட்டு பியா. டேய் ஆறா டேய் டேய் சம்படிச்சு பையனே. முட்டு சீல வெளுக்கு வந்த மூலி வந்தா மவனே. டேய் ஏமால வீரத்தை காட்டியா? டேய் சம்படிச்சு பையா. ஏய் கந்த சீல வெளுக்கு வந்த காளி பாட்ட மவனே. ஏமால வீரத்தை காட்டியா? நானா வண்ணாமட்டு பை. அவன் எட்டு பேர் வண்ணாமட்டு பத்தடா. என்ன சம்படிச்சு? ஏய் ஒண்ணு இல்ல பாடி அவன புடிச்சு கட்டுக்கு பாவன. ஏய் எப்படி வாலியோட பேரை சொன்னா வையகமே நடக்கும். வையகமே கிடு கிடு வலது காலில் விருது பெற்றவன் இந்த வாலி பெருமாள். கண்டிப்பா. வாலியோட பேரை சொன்னா வையகமே கிடு கிடுமா? இந்த சேவனுடைய பேரை சொன்னா இந்த ஜகமே கிடு கிடுங்கடா. இடது காலில் விருது பெற்றவன். எதுக்குடா இப்படி அடிக்கிறீங்க ரெண்டு பேரா? அந்த வண்ணாந்து பையன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த செம்படிச்சு பையன் என்ன தெரியுமா? அவனும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஏப்பா நான் பந்து அடிச்சேன். அவன்
எடுத்து அடிக்கும் பந்து 8 பனை உயரம் 8 பனை உயரத்திற்கு 2 முழம் கம்மி ஓங்கி அடிக்கும் பந்து 9 பனை உயரம் 9 பனை உயரத்திற்கு 3 முழம் கம்மி பார்த்து அடிக்கும் பந்து 10 பனை உயரம் 10 பனை உயரத்துக்கு 4 முழம் கம்மி அப்ப அவன் பந்து அடித்தான் எம்பாயினா இல்ல அவன். அப்ப நான் யாரு நீ எம்பாயினா நீ எம்பாயினா நீ எம்பாயினா என்ன என்னதுமே அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பைத்தியக்காரனாட்ட போய் அதை அவங்க சொல்லலாமா நீ? அம்மா அப்படியே இருந்தா அவங்க சொல்லக்கூடாது நீ சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல என்ன சொன்னா தெரியுமா? நாத்த கருவாடு விக்கும் கையால நான் இங்க நாத்த கருவாடு விக்கிறோம்னா நல்ல சுகம் கண்டா என் தாய் தந்தையால எங்க அப்பா அம்மானால நீ சுகம் கண்டடா உனக்கு தலையெல்லாம் ரெக்க இது எங்க ரெக்கையா ஊத்த கருவாடு விக்கும் கைனால உள்ள சுகம் கண்டா என் தாய் தந்தையால நீ ஆத்தல வந்தவன்டா அனாதி பையே நீ சேத்தல வந்தவன்டா செம்படச்சி மவை நீ தண்ணியில வந்தவன்டா தப்புளி பிள்ளை அப்படிங்கிறாம்பா. சொல்றது உண்மைத்தானே? என்ன சொல்றது சொல்றது உண்மைதானா? அவன் அவங்க தெரிஞ்சாலும் அப்படி சொல்லக்கூடாது. அவனை சேத்துல வந்தவன் நீ என் பயன்டா அவன் என் பயன். அந்த வண்ணாமட்டி பையன் சொல்லு. எங்க பசங்க தானே பார்த்தான் சியாமன். சியாமனுக்கு கோபம் உண்டாகி பந்தை கையில வைத்திருக்கும் பந்தை ஓங்கி அடிக்கிறான் பூமியில். அந்த பூமியில பட்ட பந்து 4 பிளவா பிளந்து 3 திசை 3 பிறகு போகுது. சந்திர மண்டலத்தை நோக்கி ஒரு பிறகு போகுது. அப்ப நிலவிலே நெல்லு குத்தி கொண்டிருக்கிற அவையார் பாட்டி 9 கூணலா வளைஞ்சி அவையார் நெல்லு குத்திட்டு இருக்கிறா. இந்த பந்து போய் அந்த 9 கூணலாக்குற இடுப்பு மேல தாக்கி ஒரே கூணலாக்கி விட்டுது. இப்ப அவையார் வருது அங்க உங்க கிளவி வந்து அங்கத்தான் முடிச்சுவியா? கைய பிடிச்சு தூக்கு இடு பிடிச்சு தூக்கு கிளவி கிளவின்னு கூட பாக்க தெரியல, எந்த ஆளுக்கார பையனா தெரியல, எந்த தெல்லவாய் பையனா தெரியல. இந்த அவ்வியார் பாட்டி மேல பந்து அடிச்சு விட்டான். அவனை மீன் பத்துச்சா, அதாவது நண்டு பத்துச்சா, இல்ல ஆத்திரவாதான அனாதி பையனா, சேத்திரவாதம் செம்படிச்சு போவனா, எந்த புட்டுவாய் நான் ஏமால பந்து அடிச்ச பையன். மீன் பத்துச்சா, நண்டு பத்துச்சா, இல்ல கருவாடி பத்துச்சா, எவனா அடிச்ச பையன்.
அது என்ன மாட்டு கொம்பு அங்கேயே பிடிச்சி தூக்குற பாட்டிமா தள்ளவாரி பையன் அடியே கிளவி இங்க வா எங்க அங்க போய் சுத்திட்டு இருக்கிறங்க வா இங்க என்ன பாரு பாட்டிமா தாங்கள் யார் தங்களின் பெயர் என்ன அவை பாட்டி அவை என்றால் மேலோகத்திலே நிலாவில் இருக்கக்கூடிய அவை பாட்டி இன்னைக்கு பூலோகத்துக்கு நான் ஏன் வந்தேன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஆகாயத்துக்கு பூமிக்கும் கிடுமிடு கிடுமிடு கிட்டு ஒரு சத்தம் அது என்னடா சத்தம் தெரியல என்னைக்கு இல்லாத இன்னைக்கு கூட சத்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு கானகத்தை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா மூட மானமன்ற அப்படிங்குது சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எந்த தெரியல வேலை பத்தடிச்சு விட்டான் ஆத்துல வந்தவன் அனாதை பையன் சேத்துல வந்தவன் செம்படிச்சு மாவன் மீன் பத்துச்சா நண்டு பத்துச்சா இல்ல அதாவது ஆத்த கருவாடு விக்கீங்க நினைச்சவங்க கண்டானா இல்ல ஊத்த கருவாடு விக்கீங்க உள்ளச்சவங்க கண்டானா எந்த தனி கொல கொள்ளுக்குது நான் ஏமால பந்தடிச்சுன்னா பேசிட்டு இருக்கிறேன் நீ என்ன பாட்டிமா அந்த வாலியும் அப்படியே பேசுறான் என்ன நாத்த கருவாடு விக்கிங்கைனால நல்ல சுகம் கண்டா என் தாய் தந்தையால ஊத்த கருவாடு விக்கிங்கைனால உள்ள சுகம் கண்டா என் தாய் தந்தையால நீ ஆத்துல வந்தவடா அனாதி பையன் சேத்துல வந்தவடா செம்படிச்சு மாவன் தண்ணியில வந்தவடா தப்புளி பிள்ளைங்கிறான் என்ன அனாத பையங்கிறான் இப்ப உன் மீது பந்தடித்த குற்றத்திற்காக நீயும் என்னை அப்படியே திட்டுகிறாய் நானே ஆமா அதனால ஏன் அப்படி பேசுறது ஆமா அப்படியா சொல்லு மாமா அவையே பாட்டி அப்புறமா சொல்லு மாமா பாட்டி வந்தாயே உண்மை சொல்லு நான் யாரு என் பேரு என் ஜாதி வரலாறு என் குலங்கோத்திரம் என் தாய் தந்தைகள் என் நாடு நகரம் எது நான் யாரு சொல்லு என்ன ஏன் அனாதி பையங்கிறீங்க தெரியும் தெரியும் இதுக்கு மேல என்ன அடிக்கிறது ஒண்ணு இந்த பாட்டை மேல பொட்டனா அடிக்கிறது ஒண்ணு சொன்ன மானமன்ற என்னை அடிக்க வேண்டாம் ஒன்னிங்க வலிச்சு விட்டு உன்னுடைய வாழ்க்கை வரலாறு நீ யாருடைய மகன் எங்க பிறந்த எல்லாங்கிறது எனக்கு தெரியும் சரி அப்ப சொல்லு நான் யாரு அதை நான் ஒருத்தர சொல்லி மறுபடியும் நீ போறதுக்கு வெகு நேரம் ஆகும் இதோ இந்த வாளூர் பட்டினம் வாளூர் பட்டினத்துல ஒரு அதாவது செலவு கல் இருக்குது பாட்டப்பா பாட்டி துணி தைக்கிற செலவு கல் யாரு பாண்டிய மன்னன் அடிச்சு கொடுத்தது செலவு கல் அந்த செலவு கல் அருகிலே அதாவது இப்பதான் நோட்டு பேனா புஸ்தகம் இந்த லெட்டர் கருதாக்கலாம் அன்னைக்கு வந்து ஒரு மனிதன் எதையாச்சும் ஞாபகமா எழுதணும்னா இன்னைக்கு இருக்குது அடிக்கல் சாசனம் இன்னைக்கு அழியாத இருக்குது திருப்பதி போனா பாரு அங்க மதுரை சோத்தலக்கும் இல்லையா நம்ம ஊர்லயே இருக்கும் பாரு இந்த கோயில்ல கூட இருக்கும் உளியில அடிக்க வைப்பாங்க எழுத்த கல்வெட்டு அடிக்கல் சாசனம் கல்வெட்டு அந்த சதுரவட்ட பாறை அந்த வாளூர் பட்டினம் துணி தைக்கிற அந்த சாசன கல் அருகில ஒரு கல்வெட்டு ஒரு தந்தை செஞ்சு வச்சிருக்கிறார் யாரு சந்தேகப்பட்டவர் கருத்தாவளையன் அந்த கல்வெட்டை போய் படிச்சினா யாரு யாரோட குழந்தை உன் அம்மா என்னன்னா உன் அப்பா என்ன அப்படி இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெரியும் ஒரு நாள் என்றால் இருந்தாலும் சரி ஒரு நாள் தன் மகனுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த செய்தியை என் தந்தை அடிக்கல் சாசனமாய் வெட்டி வைத்திருக்கிறாய் அந்த சாசனத்தை போய் படிச்சினா அங்க தெரிஞ்சுக்குவேன் என்ன சோற போடுற இலைய போடுற அங்க போய் படித்து அறிந்து கொள் இங்க நீ சொன்னா வெகு நேரம் ஆகும் அப்ப நிலவுக்கு போ வானிலோகம் போ ஆகட்டும் இப்பொழுது வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்தி யாரு புறப்படுவோம் இதோ வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்தி யார் வந்து விட்டோம் என் தந்தையார் வெட்டி வைத்த கல்வெட்டு இந்த அடிக்கல் சாசனத்தை இப்பொழுது வாசிப்போம் செஞ்சி கோட்டை 7 தலைமுறை அப்பனா வளையம் அவன் அப்பனா வளைய அப்பனா வளையம் அவன் திப்பனா வளையே திப்பனா வளையம் அவன் திம்மனா வளைய திம்மனா வளையம் அவன் செவத்தா வளையே செவத்தா வளையம் அவன் கருத்தா வளையே கருத்தா வளையனுக்கும் பொம்மை கல்யாணிக்கும் முந்தி பிறந்தவன்
மதுரை ஆளும் பாண்டியன் ஈரேழு வெட்டு பொய்குழி வெட்டி பொய்குழிக்குள்ளே கத்தி கட்டாரி ஈட்டி நிறுத்தி ஈப்பட்டாலும் இறப்பிலவா செய்யக்கூடிய ஆயுதத்தை நெட்டு வைத்து மேலே மூங்க பாய விரித்து அதன் மீது மல்லிகை பூச்சி மாதவத்தை வைத்து பொம்ம கல்யாணி அடைய வேண்டும் என்ன கொண்ட மதுரை ஆளும் பாண்டியன் பொய்குழிக்குள்ளே கருத்தாவளையனை தள்ளி மடிக்கும் பொழுது கருத்தாவளையன் சபதம் இடுகிறார். தெரியுமடா பாண்டியா ஜகஜால வித்தை எல்லாம் தெரியுமடும். என் மனைவி மீது ஆசைப்பட்டு என்னையே மடித்து விட்டாய். எனக்கு பிறந்தது 2 குழந்தை. முத்தி பிறந்தவன் அரசு கொண்ட ராமன். ஆனா கணச்சா பிறந்தாய் என் மகன் கள்ளதொரு சியாமன். உன்னை பலியெடுப்பான் பாண்டியா, உன்னை கருவறுப்பான். என் மகன் பலியெடுக்காவிட்டா என் பெயர் கருத்தாவளையன. நாடு செஞ்சி கோட்டை என் நாடு செஞ்சி கோட்டை 7 தலைமுறை அப்பனா வளையமாம் அப்பனா வளையம் அப்பனா வளையமாம் திப்பனா வளையம் திப்பனா வளையமாம் திம்மனா வளையம் திம்மனா வளையமாம் செவத்தா வளையம் செவத்தா வளையமாம் கருத்தா வளையம் கருத்தா வளையனுக்கும் பொம்ம கல்யாணிக்கும் முந்தி பிறந்தது அரசு கொண்ட ராமை. கடைசா பிறந்தவன் கள்ளதொரு சியாமை. 7 நாள் குழந்தை என்ன குழந்தையா இருக்கும் பொழுது மதுரை ஆளும் பாண்டியே பொம்ம கல்யாணி மீது ஆசைப்பட்டு தந்தையார் கருத்தா வளையனை மடித்து விட்டான். என் தந்தையார் மடியும் பொழுது சபதம் எடுக்கிறார். தெரியுமடா பாண்டியா உன் ஜெகஜால வித்தையெல்லாம் தெரியுமடா. என்ன மடிச்சது எதுக்கு? என் மனைவி மீது ஆசைப்பட்டு என்னைக்கா இருந்தாலும் சரி. எனக்கு பிறந்தது 2 குழந்தை. முந்தி பிறந்தவன் அரசு கொண்ட ராமை. தும்பிக்கு அவன் பெருவயிரான் தொய்யதொரு மேனி. அவன் சோறு நான் திம்பாண்ட அரசு கொண்ட ராமை. நெகிழி பையன். இன்னைக்கும் ஒரு குடும்பத்துல 5 பிள்ளை பிறக்கலாம் 10 பிள்ளை பிறக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி வளராது இல்லையா? ஒன்னாச்சும் ஒரு முட்டாளா இருக்கும், இல்லன்னா ஏமாந்த பிள்ளையா இருக்கும். அது இறைவன் போட்ட விதி. என்ன பண்றது? அவன் முந்தி பிறந்தவன் அரசு கொண்ட ராமை. போட்ட சோத்த திம்பான், சொன்ன வேலையை கேட்பான். ஆனா இளைய பிள்ளைய 7 நாள் குழந்தை அவன் என்ன குழந்தை என்றா இருந்தாலும் சரி உன்னை கருவறுப்பான், உன்னை பலி எடுப்பான். உன்னை கருவறுக்காவிட்டா என் பேரு கருத்தா வளையனே இல்லையடா டே பாண்டியா அப்படி என்று சபதமிட்டு தந்தையார் கருத்தாவளை மடித்து விட்டார். தாய் பொம்ம கல்யாணம் நாகூர் நாகப்பட்டினத்துல சிறை வைத்திருக்கிறான். யாரு? பாண்டியன். அந்த பாண்டியனை பலி எடுக்கணும். எங்க அப்பனை கொண்டவன அடி இருக்கணும். என் தகப்பனை கொண்டவன தலை இருக்கணும். ஆனா என் கையில ஆயுதம் இல்ல. நான் என்ன வளர்த்தது ஏகாலி பாட்டி. எப்படி அப்ப என்ன அனாதை பையனை சொன்னா நான் அடிக்க மாட்டான்? என் தாய் தந்தைகள் யார் என்று எனக்கு தெரியுமா? பெத்த தாய் தந்தைகளே அவர்தான் என்று நினைத்து நான் வாழ்ந்தேன். என்ன அனாதை பையனை சொல்லலாமா? எனக்கு என் தலையெல்லாம் ரெக்கையா, என் நாத்த கருவாடு விக்கையினால நல்ல சுகம் கண்டனா. ஆத்துல வந்தவனா அனாதி பையனா, சேத்துல வந்தவனா செம்படிச்சு போனா. அப்படி பெத்த பையனை சொன்னா யாருக்காவது ரோசா வருமா? அதனாலதான் அடிச்சேன். ஆகட்டும். ஆனா அப்ப வேற வழி இல்ல. என்னை எடுத்து வளர்த்தாலே முத்துப்பாட்டி என் தாயில சென்று இது ஆயுதத்தை பெற்று பிறகு பாண்டியனை பலி எடுக்க போலவா? அம்மா ஆமா தாயே உண்மை சொல்லு. உன் வயித்துல 10 மாதம் என்ன சுமந்து பெத்தியா இல்ல எங்கேயாச்சும் என்ன கண்டெடுத்து வளர்த்தியா? கண்மணி, உண்மையை சொல்ல போனா ஆத்தங்கரைக்கு நானும் உங்க அப்பனும் துணித வைக்க போனோம். வடகோதாபுரி தென்கோதாபுரி தும்பபத்திரி யாருக்கு துணித வைக்க போனோம். அந்த தும்பபத்திரி ஆத்துல பாண்டி மகாராஜன் செலவுகள் அடிச்சு கொடுத்திருக்கான். சரி, அந்த செலவுகளுக்கு துணித வைக்க போலான்னு போகும்போது ஒரு தங்க பெட்டி ஒண்ணு இருந்தது. அந்த தங்க பெட்டி பார்க்கும்போது இந்த தங்க பெட்டி ஒரு தகதகன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தங்க பெட்டி எடுத்துட்டு வந்து அரமனையில வச்சு பார்க்கும் பொழுது அழகான மகனாக நீ இருந்த அதுல அப்படி இருந்து உன்னை பெத்த தாய் நாங்கல்ல, உன்னை எடுத்து வளர்த்தனவங்க தான் நாங்க. அப்படியா? அம்மா இதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல. எனக்கு அனைத்தும் தெரியும். உன்னை அடிச்சுட்டேன். பெத்தாதான் தாயா, வளர்த்தனா தாய் இல்லையா? நீ என்ன 10 மாதம் சுமந்து பெத்த தாயா நினைச்சு கேக்குற. அம்மா எனக்கு 7 தலைமுறை. அந்த பாண்டியனும் 7 தலைமுறை, நானும் 7 தலைமுறை. என் நாடு செஞ்சி கோட்டை.
செஞ்சிக்கோட்டையிலே கருத்தாவளையனுக்கும் பொம்ம கல்யாணிக்கு 2 குழந்தை. என் கூட பிறந்த அண்ணன் ஒருவர் இருக்கிறான். வலதாபுரி நாட்டை பட்டம் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான். பாண்டிய தாய் மீது ஆசைப்பட்டு என் தந்தைய பொய்குழி வெட்டி மடித்திருக்கிறான். அதனால என் தந்தை மடியும் பொழுது சபதமிட்டா, தெரியும் தெரியுமடா பாண்டியா, உன் ஜெகஜால வெத்த தெரியுமடா என்றாயிருந்தாலும் சரி, 7 நாள் குழந்தை என்ன குழந்தை, எனக்கு பிறந்தது 2 குழந்தை. முந்தி பிறந்தவன் அரசு கொண்ட ராமை போட்ட சோத்தத்தம்மா சொன்ன வேலையை கேட்பான், அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான். ஆனா 2வது பிறந்தானே இளைய குழந்தை என்றாயிருந்தாலும் உன்னை கருவறுப்பான், உன்னை பலி எடுப்பான். பலி எடுக்காவிட்டா என் பேரு கருத்தாவளினே இல்ல அப்படின்னு சபதம் போட்டு மடிச்சிருக்கிறார் என் தந்தை. சரி, எங்க அப்பன் சொன்ன சொல்லு நிறைவேறணும். ஒரு பெத்தவங்களுக்கு பிள்ளையா பிறந்தா பெத்தவர் குறைய தீர்ப்பது பிள்ளையின் கடமை. பெத்தவங்க உயிரோட இருக்கும்போது நம்ம மதிக்கிறது இல்ல. ஒரு தாயோ தந்தையோ செத்து போயிட்டா தான் அவங்க அருமை பெருமை நம்மளுக்கு தெரியும். அப்புறம் தான் அப்பா அம்மா அப்படின்னு போட்டா முன்னாடி உட்காந்துட்டு அழுவோம் கத்துவோம். கடைசி காலத்துல ஒரு அதாவது பெத்த தெய்வம் இந்த இதெல்லாம் இந்த கோயிலெல்லாம் அப்புறம் தான் மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம அந்த காலத்துல அவங்க அதாவது கஷ்டப்பட விடக்கூடாது ஒரு தாய் தந்தைய. அவங்கள அதாவது ஒரு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொன்னாலும் ஒரு வயிறு நிறைய சாப்பாடு போட்டாவது அவங்களை வளர்த்தணும். அதுதான் ஒரு பெத்தையுடைய கடமை. எங்க அப்பனை வளர்த்துற பாக்கி எனக்கு கிடைக்கல, எங்க அப்பனுக்கு நான் தொண்டு செய்யும் பாக்கி எனக்கு கிடைக்கல. அதனால எங்க அப்பனை கொண்டவன அடி இருக்கணும், என் தகப்பனை கொண்டவன தலையா இருக்கணும். அம்மா என் கையில ஆயுதம் இல்ல. பாண்டியே அவன் சாதாரணப்பட்டவன் இல்ல. எல்லா வாரி இறைச்சாலும் ஈட்டி முனமாலதான் நிக்கும், எக்கர ஓடி சேன பாண்டிய பட்டாலும், கடுக வாரி இறைச்சாலும் கத்தி முனமாலதான் நிக்கும், கணக்கட்ட சேன பாண்டிய பட்டாலும். அப்பேற்பட்ட சேனாதி சேனைகளை இந்த சிறுவன் 5 வயது குழந்தையால் என்னால் அடி இருக்க முடியுமா? என் தகப்பனை கொண்டவன தலையா இருக்க முடியுமா? நான் கேட்கறதெல்லாம் கொடு. அம்மா, முன்ன வரவேலுக்கு முன்னம்புச்சூரி, எதிர வரவேலுக்கு எதிரம்புச்சூரி, பக்க வரவேலுக்கு படிமலமம் கத்தி, அந்த வரவேலுக்கு கெண்ட கோடாலி, காத வரவேலுக்கு கையறி குண்டு, சூர வரவேலுக்கு சுண்டுவில்லு குண்டு, ஜோடிக்கு ஜோடி துப்பாக்கி 2, 1000 கண்டவ சத்தி குண்டு, 300 கண்டவ கரிமருந்து, இரும்பு உலக்க 2, ரெக்க உள்ள புருவி 1. அந்த ரெக்க உள்ள குதிரையில நான் ஏறி மேல உட்காந்து ஒரு அடி வச்சா அடிக்கு 1000 காதம் போய் திரும்பணும். இப்பேற்பட்ட குதிரை எனக்கு வேணும். இப்ப கொடு. இதெல்லாம் நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதா அன்றே நீ ஆட்டுப்பாடு ஊத்தி வளர்த்தனேன், ஆட்டுப்பாடு ஊத்தி வளர்த்தனேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சிங்கப்பாடு சிறந்த பாடு தான் குடிக்கணும் அப்படி நீ ஆசைப்பட்டு கேட்ட. அதனால நீ கேட்பேன்னு தெரிஞ்சுதா எல்லாமே உனக்காக ரெடி பண்ணி ஆயுதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதே போல நீ என்ன புறவு கேட்டியே, என்ன பண்ணா மூட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன கலந்து தான் இருக்கும், புரியுதா? அதனால ஐவன் புறவை அது நீ இப்படி ஒரு அடி தட்டின போதும் காதவழி தூரம் கூட்டிட்டு போய் விடும். ரெக்கவல்ல குதிரை. ஆமா, அண்ணனுக்கும் அப்பனுக்கும் தெரியாம நம்ம குடிசைக்கு பின்னால ஒரு குடிசை அமைச்சு வளர்த்திட்டு வர. அதுக்குள்ள ஏன்னா அன்னைக்கு ஆட்டுப்பால் குடிக்கும்போது அருவு கெட்டு போயிடும், மாட்டுப்பால் குடிக்கும்போது மது கெட்டு போயிடும், சிங்கப்பால் குடிச்சா சீற்றம் உண்டாகும், கரடி பால் குடிச்சா காரசாரம் உண்டாகும், ஆனப்பால் குடிச்சா ஆனபலம் உண்டாகும். இப்படி நீ கேட்கும் பொழுதே உனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் கேட்பானு. அம்மா முகத்தை பார்த்தாவே அந்த தெரியாதவங்க கூட தெரியணும். சரி, அதனால எடுத்து வா, சீக்கிரமா கொண்டா. நல்லா எடுத்து வா. நீ அல்லவா என் தாய். கொண்டாமா சீக்கிரமா. பாண்டினா நானானு பாக்குறமா கொண்டாமா. ஆமா, ஜோடி ஜோடி துப்பாக்கி 2 எல்லாமே அந்த வரவேலுக்கு கெண்ட கோடாலி. ஒவ்வொன்னா குடும்பம் அப்படி கொடுத்தா நான் எப்படிமா வாங்கணும்? புள்ளி சமையல் கொடுக்கதா நான் குடும்பம் ஒவ்வொன்னா குடும்பம் குடும்பம் ஜோடி ஜோடி துப்பாக்கி 2 இரும்பு உலக்க அந்த வரவேலுக்கு கெண்ட கோடாலி. ஆமா, இரும்பு உலக்க, இரும்பு உலக்க. ஆமா, வில்லம்பு கொடு. அப்படியே சுண்டு வில்லு குண்டு, 1000 கண்டவன் சட்டி குண்டு, 300 கண்டவன் கறி மருந்து. என் திரேகாதி தேகமே ஆயுதத்தை பூட்டி அழிக்கு குளிக்கு பார்த்தேன். செதறதானு செதறல. எங்க ரெக்கோல்ல குதிரை அம்மா, இந்த குதிரையின் அதிசயத்தை சொல்லு. எப்படி? 4 கால் வெள்ள நடுத்தல சிட்டி பூவாலு குட்டி. இந்த குதிரைக்கு என்னென்ன ஊத்தி வளர்த்தன? இதுக்கு சிங்கப்பாடு, கல்மதம், வில்மதம், பூமச்சரம். ஏன்னா கோட்ல வந்து மிகச்சிறந்த கோட்ரு அது குதிரைக்கு கொல்லு பிள்ளை தானே போடுவாங்க. ஏன் போத வஸ்துக்கள் இல்ல, உனக்காக இது கொடுத்தோம். இதெல்லாம் போட்டா தான் ஒரு அடிக்கு 1000 காதம் போய் திரும்பும். இது ரெக்க உள்ள பிறவி. ஏமா குதிரைங்கிற வாழ காணும் அண்ணையா வளர்த்தால் அண்ணன் இல்லையா? உன்னை அடித்துமைக்கு 1000 அடி அடித்தாலும் உனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அம்மா, பெத்தத்தாய் அடிப்பது பெரிதல்ல. அந்த பாண்டியனை பலியெடுத்த பின் உயிரோடு இருந்தா என்றாயிருந்தாலும் சரி சரி, இந்த சேம பெருமாள் ஒரு நாள் என் தாயை வளர்த்த தாயை வந்து சந்திப்பேன். நான் போய் வருகிறேன். போய் வருகிறேன். வெற்றியோட போயிட்டு வா. குதிரையே
ஏறிக்கான். இப்ப உன் மேல நான் ஏறுறேன். ஏறிக்கா, சாயந்தரம் பாபாளி வேற ரெடி பண்ணிக்க. யார் பெருமாள் கொன்ற ஏன்னா சோறுபுளியிலே செத்து போயிருவேன். இங்கே கோட்டமேட்லயே. சோரப்பள்ளி அங்க கிடக்குது எப்படி அங்க அது சோரப்பள்ளி வரலும் தூக்கிட்டு போவியா? அப்ப பரவாயில்ல ஏறு. குமி உட்காரு மணி நான் வரக்குள்ளே மூணு பேருக்கு அட்ரஸ் கேட்டு வந்தேன். செத்து போயிருவேன். நான் போறேன் முன்னாடி வா. போனதுக்கு 2,500 கூட மறந்துட்டியா மன வச்சோம். ஆமாங்க, அப்படிதாங்க. அப்படியா? பாப்பலாம். இது தூக்கிட்டு போன வாப்பாளனா நீ ஏன்னா செத்து போய் தக்காளி பச்சை லாரியா தான் என்ன நீ பண்ணுவோம்? தக்காளி பழம் 4 ஆரியா? யாரு கொன்ற? அப்ப என்ன மைசூருக்கு குதிரையா வந்த? புறவியின் மீது ஏறி புறப்படுகிறான் சேம பெருமாள். அப்படி அத்திமர சோலை தாண்டி அரச மர சோலை தாண்டி ஆலமர சோலை அப்படி வனமா வனம் கிடந்து குதிரை மீது ஏறி ஒரு அடி வைக்கிறான். அடிக்கு 1000 காது போய் திரும்புது. ஆகாயத்து வழியா போய் கொண்டிருக்கிறான் சேம பெருமாள். அப்படி போகும்பொழுது கீழே வனத்திலே பார்க்கிறான் 70 அடி நீளம் 60 அடி உயரம் கொண்ட கருத்த பன்னி ஒண்ணு படுத்துட்டு இருக்குது. நல்லா கேளுங்க மக்களே, பன்னி சண்டனே ஒரு நாடகம் இருக்குது. அது தனியா அது வேணும்னா பன்னி வாங்கி கொடுக்கணும். பொருள் செலவு எல்லாம் விலை ஏறின காரணத்தினால யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஆடுறதில்ல. சுருக்கமா சொல்றேன். அப்ப பன்னியை பார்த்த உடனே ரெக்க உள்ள குதிரையில இருந்து பன்னி மேல கீழே இறங்கி சேமன் அமர்கிறான். ஓங்கி அந்த பன்னியை ஒரு அடி வைக்கிறான். அந்த பன்னி வீரென்று கத்துகிறது. அந்த பன்னி போடு சத்தம் மதுரை போய் கோட்டையை தாக்குது. அப்ப பாண்டியன் கோட்டை ஒரு பக்கம் சரிந்து விழுகிறது. அப்ப பார்த்தான் பாண்டியன், ஓஹோ என்றும் இல்லாமல் யாராலும் அசைக்க முடியாத கோட்டை இன்னைக்கு சரிஞ்சு விழுதுனா ஏதோ ஒரு ஆபத்து வருது. நம்ம கோட்டைக்கு அலும்பு தீம்பு வருது. அதனால நம்ம பல பட்டத்தை திரட்டணும் அப்படின்னு படை பட்டாளத்தை திரட்டி கொண்டிருக்கிறான் பாண்டியன். அதே நேரத்துல அப்பனை கொண்டவன் அடி இருக்க போகணும்னா, தகப்பனை கொண்டவன தலையிருக்க போகணும்னா யாரு சேமனோட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். யாரு அரசு கொண்ட ராமன். அவனை பாண்டியன் தன்வசப்படுத்தி வலதாபுரி நாட்டை பட்டம் கட்டி வச்சிருக்கான். இப்ப அண்ணனையும் போய் அப்பனை கொள்வதற்கு அழைத்து, அதாவது சேம பெருமாள் அழைத்து போகுவதங்க அங்க. அண்ணா அண்ணாவா? யாருக்கு யாரு அண்ணன்? நீ யாரு? தன்னாபலம் தன்ன அண்ணனை ஏத்துக்கணுமா? தெரியல, யாருன்னு தெரியவில்லையே. நீ அரசு கொண்ட ராமன் தானே? உண்மைதான், நானே தான். தாய் தந்தைகள் கரித்தாவளினும் பொம்மை கல்யாணி தானே? ஆமா. ஆனா தம்பி சேம பெருமாள் அண்ணா. சேம பெருமாள் தம்பி அண்ணா இத்தனை காலமாக 5 ஆண்டு காலமாக எங்கடா போன? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரமில்ல. அப்ப என்ன உனக்கு தெரியுமா? அப்ப என்ன அண்ணா, தாய் பொம்மை கல்யாணி மீது ஆசைப்பட்ட மதுரை ஆளு பாண்டியன் தந்தையாரை ஈரலும் வெட்டி பொய்குழி வெட்டி பொய்குழிக்குள்ளே கட்டி கட்டார் ஈட்டி நிறுத்தி அந்த பொய்குழிக்குள்ளே கருத்தாவலை தள்ளி தந்தை மடித்து விட்டார், அப்பை மடித்து விட்டார். என்ன மடித்து விட்டார்? அப்ப செத்தா போயிட்டான். பயப்படுத்தி வீட்டுக்கு போயிருவேன். அப்பன் செத்தா போயிட்டான்னு இருக்கிறியா? அண்ணா சரி வா போய் சாப்பிட்டு போ. அப்புறம் அப்பன்டா ரத்த பாசம் உனக்கு துடிக்கலையா? மீச துடிக்கலையா? முன்கோவம் ஆவலியா? கண்ணு துடிக்கலையா? கடுங்கோவம் ஆவலியா? எனக்கு அப்பன்டா 10 மாதம் சுமந்து நம்மள பெத்தெடுத்த அப்பன்டா. உன்னோட பிறக்காத ஏம்பர பண்ணா, நான் ஆடா பிறந்திருந்தா ஏம்பர பண்ணா. தன் தாயாட்டுக்கு ஒரு ஆபத்துனா தான் போட்ட குட்டி அடிபட்டு சாவுடா. ஆட்டுக்குள்ள ரோசம் கூட ஆண்மகனுக்கு ஒண்ணு உனக்கு இல்லையே. உன்னோட பிறக்காத ஏம்பர பண்ணா, நான் மாடா பிறந்திருந்தா ஏம்பர பண்ணா. தன் தாய் மாட்டுக்கு ஒரு ஆபத்துனா தான் போட்ட கன்று முட்டுப்பட்டு சாவுடா. மாட்டுக்குள்ள ரோசம் கூட மனுஷனுக்கு உனக்கு இல்லையா? உன்னோட பிறக்காத ஏம்பர பண்ணா, நான் ஒரு கோழியா பிறந்திருந்தா ஏம்பர பண்ணா. தன் தாய் கோழிக்கு ஒரு ஆபத்துனா தாய் ஈன்ற குஞ்சு தான் பறிச்ச குஞ்செல்லாம் கொத்துப்பட்டே சாவுடா. கோழிக்குள்ள ரோசம் கூட குழந்தைக்கு உனக்கு இல்லையே. போனோம் நான் வரமா இருந்தா சோறு வாங்கி கொடுத்தா வருவேன், வீணா வர மாட்டேன். மகராஜன் கடையில கூட சொல்லிட்டு ஆக்கி போட மாட்டேங்கிறாங்க. சிலிண்டர் சொல்லி ஓட்டு போய் நம்மளை போட்ட அப்படியே சாப்பிடுங்க சொல்லி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கோடி கோடியா பணத்தை கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டான். சாப்பாடு ஒண்ணுதான். எவ்வளவு கோடி நீ பணத்திலேயே புழங்கி பெட்லயே பணத்தடிக்க அது மேல படுத்திருந்தா கூட நம்ம அந்த பணத்தை தங்க முடியாது, சோத்தை தான் தங்க முடியும். போய் மகராஜ் அன்னதானம் போட்ட அப்படியே நம்ம கூத்து விட்டாங்களா மகராஜ் எல்லாம். இன்னும் எவ்வளவு ஒருத்தம் பண்ணி சோறுன்னு கூப்பிடுவோம்னா போருன்னு கூப்பிட்டா நான் வர மாட்டேன். சோறுன்னு கூப்பிட்டா வர மாட்டானா? சோறுன்னு கூப்பிட்டா தான் வருவானா? எனக்கு இப்ப பசி கேக்குது. அண்ணா நீ ஏன் வர மறுக்கிறாய்? என்ன காரணம்? அந்த பாண்டிய பட்டாளம் ஈட்டி முனமேல நின்னாலும் எனக்கு 1000 பாண்டியர்கள். கத்தி முனமேல நின்னாலும் எல்லவாரி அரைச்சாலும் ஈட்டி முனமாலதான் நிக்கும். எக்கர கோடி சேனை பாண்டிய பட்டாலும் கடுகவாரி அரைச்சாலும் கத்தி முனமாலதான் நிக்கும். கணக்கற்ற சேனை
பாண்டிய பட்டாளம் வடகாத்துல குரம்பையாட்டு மைத்தலாம் வெட்டி கொட்டி நறுக்கி கொட்டி தூக்கி என்னலாம். ஆனா பாண்டிய பட்டாளத்தை இதுவரை எவனாலும் என்னதான் சரித்திரம் கிடையாது. அப்பேற்பட்ட பாண்டிய பட்டாளத்துல நம்ம 5 வயது சிறிய பிள்ளைகள், அறியாத பாலர்கள், நாம போய் என்ன பண்ண முடியும்? நான் வர முடியாது. ஓ, உனக்கு பயம்? அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. பாண்டியனை பார்த்தா பயம். ஆமா, இந்த பயத்தை நான் போக்குறேன், என்னோட வரியா? அப்படிதான் வரேன். மரத்து மேல பர்ண போட்டு தரேன், அத மேல ஏறிக்க. உன் தம்பி ஆனக்குட்டி சேமஞ்சண்டைய செத்த நேரம் வந்து பாரு. மரத்து மேல பர்ண போட்டு தந்தா அந்த ஆணை வந்து தள்ளி விடும். நான் என்ன செய்வேன்? புளியா மரத்து மேல பர்ண போட்டு தரேன், மரத்து மேல பர்ண போட்டு தந்தா புலிக்குட்டி சேமஞ்சண்டைய செத்த நேரம் பாரு. புலி வந்து தள்ளி விடும். அதனால நான் வர மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். வா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் பரமால நிறுத்திட்டேன். சோறு மட்டும் வாங்கி கொடுறோம். ஒரே வெட்ட வெட்டுங்க நீ அண்ணன் வாவோட எப்படி அவனோட பெற்றாங்க நல்ல பெருக்கொட்ட கொட்டி திங்க அது இன்னும் பாடி எலுமிச்சங்க கையில வச்சிருந்தா ரத்த கவாது. ஆகாய தத்தளிக்குது, பூமி நடி நடுக்கு பூலோக தத்துது. இந்த ஜென்மதிரியே நடக்குதுடா, அது என்ன ஆகுதுன்னு தெரியல. 6 வருவாடு பாட்டுக்கலாம்டா, எந்த கொம்ப வந்தாலும் பாட்டுக்கலாம். அந்த கிடுகிடு ஆகாய தத்தளிக்குது, பூமி நடுக்கு பூலோக தத்தளிக்குது. இந்த உலகத்துல எங்களை எதுக்கு அப்படியுமாடா? படை பட்டாளங்கள் 5000 பாட்டியருக்கு அதிகாரம், பாட்டி 3000 பாட்டியருக்கு முதல்வரான பாண்டியன் அன்னைக்கே தூக்கிட்டு போய் சிறையில் வச்சுக்கிறாங்களா? ஆமா. அட தெந்தந்தி நாதந்தி நான் ஒரு தெந்தி நாதி நன்னா ஒரு தேனாதி நாதந்தி நான் ஒரு தெந்தி நாதி நன்னா எருதேரு சியாமகட்டானா ஈஸ்வர குமாரே, ஈஸ்வர குமாரே அந்த ஜனனியை போன செய்த பெருமாளே. காரும் காரும் என் சிந்த கலையாமல்
வளையை அரசு கொண்ட ராமே அரசு கொண்ட ராமே என்ற அரசு கொண்ட ராமன் தம்பி நான் கள்ளதொரு நாவடி ஜாயிரே தேவர் நாவடி என்ன பண்ணீங்க போது கொடிய பையன் 5000 பாண்டியருக்கு அதிகாரம் பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் மன்னவன் தென்னவன் சேர சோழ பாண்டியன் இப்படி பாண்டிய பட்டாளங்கள் போது பொடிய பையன் ஏண்டா டேய் ஒரு பொடி பொடியா பொடியனே நான் கத்திரிக்காய் தோட்டம் மேல பொடிய பையனே பொடியனே கலகத்தை பாண்டியனே பொடிய பையனே அப்படி கத்திரிக்காய் தோட்டம் மேல பாண்டியா ஏண்டா பாண்டியா ஏண்டா அம்மா எனக்கு கிடைப்பாளடா வெள்ளரிக்க தோட்டப்பட கேளு மடசியாமா கேளு மடசியாமா ஜாயிரா பாட்டி பட்டாளோ வேகப்புலி என்பது நான் தாண்டா சியாமை வெள்ளரிக்காய் என்பது வெள்ளரிக்காய் என்பது வெள்ளரிக்காய் என்பது பாண்டிய பட்டாளோ வீச்சருவா என்பது நான் தாண்டா சியாமை போச்சுடா பாத்துக்கலாம் என்ன பண்ணுவான்னு மாட்டு மந்தையடா என்னட்டு பாண்டியரு அது உன்னால என்ன ஆகும் என்னடா மாட்டு மந்தடா மாட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் என்ன போற பாண்டியனா சேமலை கேளு காணகத்தில் தெரியும் மாட்டு மந்தை ஆயிரக்கணக்கான சேனை உன்னால என்ன பண்ண முடியும் என்பது பாண்டிய பட்டாளோ மரநரி என்பது நான் தாண்டா சிவமை மாட்டு மந்தை என்பது மரநரி என்பது மாட்டு மந்தைக்குள்ள மரநரி பூத்தா மாட்டுக்கு சேதமா மரநரிக்கு சேதமா என்னடா ஒவ்வொரு படைப்பட்டாலும் ஒவ்வொரு படை பட்டாளத்தையும் அழிச்சுட்டான் ஏண்டா எங்க அம்மா ஏண்டா கோபாலி ஏண்டா எங்க அம்மா எனக்கு கிடைப்பாளா கூட்டு போடு கேளுபட சியாமா அட சியாமா அட கேளுபட சியாமா
வெள்ளாட்டு மந்தை வானகத்தில் தெரிய ஆட்டு மந்தை வெள்ளாட்டு மந்தையான பாண்டியாண்டா பாண்டியாண்டா அட வேங்க புலி நான் தாண்டா பாண்டியாண்டா உடம்பு யாருன்னா குள்ளனே நானு புலி பூந்தா புலி பூந்தா அந்த வெள்ளாட்டுக்கு சேதமா வேங்க புலிக்கு சேதமா வெள்ளாடு என்பது பாண்டியப்பட்டாலும் வேங்க புலி என்பது நான் தாங்க என்ன சொல்றேன்னா அதாவது எங்க அம்மா மேல ஆசைப்பட்டு எம்மால செயல அடிச்சு வச்சது உண்மை அண்ணன் நீங்க வந்து ஒரு தம்பி அவன் செத்தா சாப்பிடுறீங்க போங்க சாப்பிடாம அண்ணா முத்து மட்டும் சாப்பிட அண்ணனுக்காக ஒன்ன பண்ணு தவறு சாப்பிடுங்க அண்ணா கத்தால தோட்டமடா மதுரை பாண்டியே பாண்டியர்கள் என்ன பண்ணுவ நீ போட்டி போய் நீ என்னடா பண்ண போறோம் சுத்தியும் கட்டால கணக்கட்ட சேனை எலி சுத்தியும் கட்டால வேண்டி சேனை என்னடா பண்ண போற இவனுக்கு நீ போட்டா தலைமையில உட்காந்துருச்சு என்னடா பட்டு கொடுத்தானே என்னடா போட்டுட்டே என் பெண்ணா பிறந்தவரை தாய்மாரை கேளு இந்த புலிக்குட்டி சேமஞ்சட்டைய செத்த நேரம் கேளும் சேமன் பிறந்தாண்டா செஞ்சிமலை நாடு இந்த சேமனுடைய சேமன் என்று சொல்லுவாரு கோடி இந்த சேமனுடைய சிறுகதையை செத்த நேரம் கேளு டேய் உன்னை கொன்னங்கர சரித்திரம் பேசிட்டோம் அப்படியா இந்த பாண்டிய அராஜகம் அழிஞ்சதுன்னு உலகம் பேசிட்டோம் முடிஞ்சுதுடா உன் கதை 5000 பாண்டியருக்கு அதிகாரம் பாண்டியன் 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியன் லைட்டா சாவு கவுச்சு அடிக்குது டேய் அப்ப நான் செத்து போறேனா கண்டிப்பா சரிஞ்சு விழும்போதே தெரியுமா ஓட்டம் கலிக்குது அப்படியா நலவாடு சாவுவாடு அடிக்குது வந்துரு அதனால டேய் அவன் செத்தாலே எங்க அம்மால அடையாள போக மாட்டேன்டா ஒரு நிமிஷம் அவளுக்காக தான்டா ஒரு செத்து படுத்தால எப்பளோட படுக்கணும் எங்க அம்மால படுத்து இவன் அனைத்து படைப்பட்டாலத்தையும் அழிச்சுட்டா விட்டுடா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போக அப்படியே டேய் அண்ணனுக்காக எப்படியா இருந்தாலும் உயிரை கொடுக்க நீங்க போய் சாகுடா பச்சை என்ன மயிலுக்கு நாங்க சாவுவோம் என்ன அண்ணனுக்காக உயிர் சாகுடா என்ன மயிலுக்கு நான் சாவுன்னு நீயே போய் பாண்டியப்பட்டாலும் கல்லு வண்டி என்பது நான் தாண்டா சியாமே கத்தால மேல கல்லு வண்டி போனா அந்த கத்தாலைக்கு சேதமா கல்லு வண்டிக்கு சேதமா கத்தாலை என்பது பாண்டியப்பட்டாலும் கல்லு வண்டி என்பது நான் தாண்டா சியாமே கத்தால மேல கல்லுவண்டி போனா கத்தாலைக்கு சேதமா கல்லுவண்டிக்கு சேதமா கத்தால என்பது
பாண்டியப்பட்டானோ கண்டுபட்டு என்பது நான் தான். அண்ணா தம்பி வா. உங்களுக்கு ஒண்ணு முடியா வாடா ஜோதி சத்தோன. எனக்கு சண்டை பார்த்து பயமா இருக்கும். சாப்பாடு மட்டும் வாங்கி விடுறேன். கண்டாளா இல்ல உடனே பிள்ளை வேணும் தட்டாங்களா உயிர் கொடுத்து எண்ணெய் போட்டு வந்துக்கிறாரு. தமிழ் வருஷத்துல முதல் நாள் முடிஞ்சது, ரெண்டாவது நாள் பிறந்துச்சு. நல்லா போல சாவாதேங்கையில ஏழையா பிறக்கலாம், கோலையா சாவக்கூடாது. எப்படி? அதனால எந்த ஒரு குலத்துல பிறந்தாலும் வீரம் தான். சரி, ஆனா நாகூர் நாகப்பட்டினத்திலே சிறை வைத்திருக்கிறான் தாயை. அந்த இடம் எனக்கு தெரியும். இரும்பு வழக்கு ரெண்டு கொண்டாந்துகிறாய். ஆளு ஒரு வழக்கு எடுத்துக்கலாம். வா போய் சிறையை உடைத்து தாயை சிறை போகலாம். அம்மா மக்களா இதோ நாகூர் நாகப்பட்டினத்திலிருந்து உன்னை செஞ்சிக்கோட்டை கூட்டு வந்திருக்கிறோம். இனிமே யாரையும் பிழைக்க கூடாது. நம்ம குலத்தொழில் இருக்குது. சிவியானா செம்படவன் மீன் பிடிக்கிறோம்னு அர்த்தம். இந்த சிவியா தொழில் ஆகிய செம்படவர் தொழில் ஆகிய மீன் பிடித்து வர வடகோதாவரி தென்கோதாவரி தும்பபத்திரி ஆறு சென்று சாதிக்கு ஒரு வலையா போட்டு சமுத்திர கடலோரமா அள்ளி குமிக்கிறோம் மீன்களை. நீங்க நம்ம நாட்டிலே வித்து வியாபாரம் செய்து நம்ம செஞ்சிக்கோட்டை மக்களோடு மக்களா நாமளும் பிழைக்கலாமா? அது மட்டுமில்லை, உன் தந்தையார் மாண்ட பிறகு இந்த நாட்டுக்கு அரசன் இல்லாமல் போய்விட்டது. அதனால தாய்க்கு தலபுள்ளைக்கு தான் இந்த நாட்டை மணிமுடி சூட்ட வேண்டும். அப்படி என்றால் உன் அண்ணனாகிய அரசு கொண்ட ராமனுக்கு இப்பொழுது இந்த நாட்டை மணிமுடி சூட்டுகிறேன். ஆகட்டும் அம்மா. அம்மா செஞ்சிக்கோட்டையை பட்டம் கட்டி வைங்க. அண்ணன் ஆகட்டும் இந்த செஞ்சிக்கோட்டையை. ஆகட்டும். அம்மா, அந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவன் இதற்கு முன்பதாகவே எனக்கு ஒரு நாட்டை பட்டம் வைத்து விட்டான். அதனாலே ஒரு வீரனுக்கு ஒரு நாட்டை ஒரு முறைதான் பட்டம் சூட்ட வேண்டும். வீரனும் அப்படியா? அதனால இந்த வீரங்கர் சொல்லி நீ சொல்லாதே. நானும் நாட்டாளு கூட வீரன் தான். பலதாபுரி நாட்டை, அதாவது பாண்டிய மன்னன் அம்மா, எனக்கு சோறு மட்டும் வாங்கி கூடாமா? சண்டை பார்த்து பார்த்து எனக்கு பசி எடுத்து அன்னைக்கே கொண்டிருக்கேன் நான். அதனால அவனுக்கு ஏற்கனவே வலதாபுரி நாட்டை பட்ட சூட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்நிய நாட்டு அரசர்கள் நம்ம நாட்டு மேல படை தொடுத்தா அவனால சண்டையில ஜெயம் பெற முடியாது. அதனால இந்த செஞ்சிக்கோட்டை இன்று நாள் முதல், அதாவது மகனாகிய சேமனுக்கே மணிமுடி சூட்டுகிறேன். தம்பி உடையான் பட்டங்கள் தரித்தாரே சேமனுக்கு. செம்படூர் புராணத்தில் ஒரு கதை ஆகிய சேமன் ஆர்ப்பாட்டம், கருத்தாவளையன் மனவாட்டம், பாண்டியன் திண்டாட்டம், சேமன் சண்டை. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு எங்களை யாரும் கோவிச்சுக்காதீங்க. இது 2 நைட்டு கதையை 2 நாள் ஆட வெட்டி கூத்த ஒரே நாள் ஆனா இவ்வளவு நேரம் தான் ஆகும் சாமி. ஏன்னா பொம்மை கல்யாணம் சிறை வச்சுதான் பாண்டியன். சிறமைக்காத போனா அந்த நாடகம் நல்லா இருக்குமா? இன்னொரு நாடகத்துல அது என்னைக்கு சிறமைக்கிறது நீங்களா எப்ப பாக்குறது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இப்படி பண்ணோம். ஏதாவது குற்றம் குறை இருந்தா உங்க குழந்தை போல பண்ணீங்க. எங்க நாடகம் பிடிச்சிருந்தா ஒரு தரம் ஜோரா வச்சுட்டுங்க. கேளுங்கள் மகாஜனங்களே. ஸ்ரீ சக்தி விநாயகா கலைக்குழுவிலிருந்து தெருக்கூத்து கலைஞர்கள் பேசுறோம். இன்னும் SRK டெல்லர் சேனல் யூடியூப் சேனலை அனைவர்களும் பார்த்து மகிழ்ந்து கண்டு ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவரும் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஆமா, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வர முடியாதவர்கள் எங்கள் யூடியூப் சேனலை லைவாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு பணிவுடன் சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக விடியும் இப்பொழுது எங்கள் லைவ் சேனலை கண்டு மகிழ்ந்தமைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றி, வணக்கம். குடும்பமும் இந்த கரிய காளியம்மன் அருள் பெற்று எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? கோடி பிரம்மாண்ட
கோட்டமேட்டில் அமர்ந்திருக்கும் கரியகாளி அம்மா உனக்கு ராதி ரெண்டு எந்தாய உனக்கு தூராரா பணத்தால எந்தாய உனக்கு முக்காடு ஒன்ன நல்ல கரக